வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் புதிய அகவிலைப்படி உயர்வு அரசு ஊழியர்களுக்கு 18 மாத நிலுவை டிஏ சார்ந்து தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இது குறித்து முழு விவரத்தையும் பார்க்கலாம். மத்திய அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த அகவிலைப்படி டிஏ உயர்வு சார்ந்து முக்கிய தகவல்கள் வெளிவந்துள்ளது. மத்திய அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி டிஏ அகவிலை நிவாரணம் டிஆர் 2% உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த உயர்வு மூலம் டிஏ 58%இலிருந்து 60% உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் 2026 ஜனவரி 1 முதல் இது அமலுக்கு வரும். இந்த 2% உயர்வு சிறியதாக தோன்றினாலும் அடிப்படை ஊதியத்தின் அடிப்படையில் கணக்கிடப்படுவதால் ஒவ்வொரு ஊழியருக்கும் கிடைக்கும் தொகை என்பது வேறுபடும். உதாரணமாக ரூபாய் 18,000 அடிப்படை சம்பளம் பெறுவோருக்கு மாதத்திற்கு சுமார் 360 ரூபாய் கூடுதலாக கிடைக்கும். 25,000 சம்பளம் பெறுவோருக்கு 500 ரூபாய் வரையும், 36,500 ரூபாய் சம்பளம் பெறுவோருக்கு 730 ரூபாய் வரை உயர்வு கிடைக்கும். அதேபோல் ரூபாய் 50,000 அடிப்படை ஊதியம் உள்ளோருக்கு 1000 ரூபாய் வரையும், 75,000 சம்பளம் பெறுவோருக்கு 1,500 ரூபாய் வரையும் கூடுதலாக கிடைக்கும். மேலும் 1,00,000 சம்பளம் பெறுவோருக்கு ஒவ்வொரு மாதமும் 2,000 ரூபாய் வரை, 1.5 லட்சம் வரை அடிப்படை சம்பளம் பெறுவோருக்கு ரூபாய் 3,000 வரை கூடுதல் வருமானம் பெற முடியும். இதன் மூலம் ஊழியர்களுடைய கையில் கிடைக்கும் சம்பளம் உயர்ந்து அவர்களின் வாழ்க்கை தரம் மேம்படும். அகவிலைப்படி உயர்வின் மற்றொரு அம்சம் டிஏ அரியர் தொகை. இந்த உயர்வு அறிவிப்பு தாமதமாக வந்தாலும் ஜனவரி 2026 முதல் அமலாகும் என்பதால் ஊழியர்களுக்கு 3 மாதங்களுக்கான ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் நிலுவைத் தொகை கிடைக்கும். மத்திய அரசு ஊழியர்களுக்கு கோவிட்-19 காலகட்டத்தில், அதாவது 2020 ஜனவரி முதல் 2021 ஜூன் வரை டிஏ உயர்வுகள் நிறுத்தப்பட்டிருந்தது. இதுவரை 18 மாத டிஏ அரியரை வழங்கப்படவில்லை. பல ஊழியர் சங்கங்கள் தொடர்ந்து கோரிக்கை முன்வைத்து வருகிறார்கள். சில நேரங்களில் பட்ஜெட் தாக்குதல் அல்லது தேர்தலை ஒட்டி மீண்டும் இந்த கோரிக்கை எழுந்து வருகிறது. ஆனால் தற்போது வரையில் அரசு 18 மாதங்களுக்கான டிஏ அரியர் தொகை வழங்கப்படுவது சார்ந்து அதிகாரப்பூர்வ முடிவுகள் எடுக்கவில்லை. தற்போது வந்த அறிவிப்பின் அடிப்படையில் 2% டிஏ மற்றும் டிஆர் உயர்வு மட்டுமே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 18 மாதத்திற்கான டிஆர் நிலுவைத் தொகை அறிவிக்கப்படவில்லை. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.